சன் பிக்சர்ஸோட தயாரிப்புல ரஜினி சார் நடிக்க கடைசியாக வெளியான திரைப்படம் ஜெயிலர். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று நல்ல லாபத்தையும் கொடுத்ததால ரஜினி சாருக்கு கார் வாங்கி கொடுத்திருந்தாரு கலாநிதி மாறன் அவர்கள். தற்போது ரஜினி சாருடைய கூலி படத்தையுமே சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடிக்கும் இந்த படத்துல அவருடன் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஷோபின் ஷாகிர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம அனிருத் அவர்கள் இசையில பட்டைய கிளப்பிருக்காரு. ரூபாய் 375 கோடி பட்ஜெட்ல தயாராகி உள்ள இந்த படம் பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. ரஜினி சாருடைய புதிய படங்கள்ல அவருடைய பழைய படங்களுடைய காட்சிகள் வைப்பது வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. இந்த கூலி படத்திலுமே ரஜினி சாருடைய பழைய படங்களின் காட்சிகள் இருக்கிறதா அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அவருடைய எந்த பழைய காட்சியையுமே நாங்கள் ரீக்ரியேட் செய்யவில்லை, ஆனால் அவருடைய பழைய ஸ்டைல கூலி படத்துல நீங்க பாப்பீங்க, பார்த்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகையால தலைவர் ரசிகர்கள் தற்போது உற்சாகத்திலும் குஷியிலுமே இருக்காங்க. இவங்களுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும் வகையில மற்றும் ஒரு தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது கூலி படத்தை முடித்த கையோடு கைதி 2 படத்தை எடுக்க இருக்காரு நம்ம லோகேஷ் அவர்கள். இந்த படத்தை முடித்த உடனேயே மீண்டுமே ரஜினி சாரை வைத்து மற்றும் ஒரு படத்தை எடுக்க இருக்காரா. இந்த படம் எல்சி உள் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் மட்டுமல்ல, இன்னொரு படமுமே ரஜினி சாரை வைத்து எடுக்க போவதாக ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. சோ இந்த படங்களையுமே நம்ம சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம். சோ அதற்கான பேச்சுவார்த்தைகளுமே ஒரு பக்கம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கா. கூடிய விரைவிலேயே இந்த படங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சன் பிக்சர்ஸே வெளியிடுவாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.